வெல்கம் பேக் யூகே இன்ஃபோடெக். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா டேபிள் எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து டைரக்ஷன் எப்படி கொடுக்குறது, ஒரு டேபிளில் டைரக்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஒரு ஹைட் அண்ட் வெயிட் எப்படிங்கிற வைக்கிறது, ஹைட் அண்ட் சைட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 மெத்தட் இருக்குது இன்செர்ட் பண்ணுறதுக்கு. அந்த 3 மெத்தடையும் நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்செர்ட் டேபில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேபிள் நீங்கள் இன்செர்ட் பண்ணுறீங்க. நார்மலாக வந்து என்ன பண்ணுறீங்க, டேபிள் இன்செர்ட் பண்ணுறீங்க. இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு ஒரு டேபிள் இன்செர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் என்னென்னா ட்ராப் பண்ணுறீங்க. ஒரு டேபிளை ட்ராப் பண்ணும்போது அதே மாதிரி கான்செப்டில் நீங்கள் ட்ராப் பண்ணீங்க. உங்களோட கம்ஃபர்டபுளுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ராப் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு என்ன பண்ணுறீங்க, ட்ராப் பண்ணி வச்சுக்கிறீங்க. இல்லை இந்த இதில் மட்டும்தான் ட்ரா டேபிளை மட்டும்தான் நீங்கள் ட்ராப் பண்ண முடியுமா, இல்லை இன்செர்ட் பண்ண டேபிளை நீங்கள் ட்ராப் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம். நீங்கள் எப்படி பண்ணலான்னா நார்மலாக நீங்கள் எப்படி ட்ராப் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியும் என்ன பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா நார்மலாக இன்செர்ட் டேபிளில் காலம்ஸ் அண்ட் ரோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கரஸை நான் இங்கே வச்சுக்கிறேன். இங்கே வச்சுட்டு இன்செர்ட் டேபிள் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அப்போ 5:2 அப்படிங்கிறதுக்கு காலம் அண்ட் ரோ அப்படின்னு கொடுக்குது. அதே மாதிரி எனக்கு இன்செர்ட் ஆயிடுச்சு. இதுக்கு கீழே இன்செர்ட் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு வியூ ஆகுதா? ஓகே, இதுலேயுமே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இந்த டேபிள் இன்செர்ட் ஆகும்போது உங்களுக்கு டிசைன் அண்டு லே அவுட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா டிசைன் பொறுத்த வரைக்கும் நார்மலாக இந்த டேபிளை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்டில் தான் எல்லாமே வியூ ஆகும். இப்போ நான் இந்த டேபிளை உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இந்த டேபிளை நீங்கள் கிளிக் பண்ணி, இல்லை ஹோல் டேபிளையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா இந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் இருக்கா, நீங்கள் அதை கொடுங்க. அப்போ எல்லா டேபிளுமே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா செலக்ட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னாலும் இந்த டிசைன் ஆப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு ஆரோ மார்க் இருக்குல்ல, நீங்கள் அதை கொடுங்க. அப்போ மோர் தென் நிறைய டிசைன்ஸ் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். அப்போ அந்த டிசைன்ஸ்க்கு ஏத்தாப்பில் உங்களுக்கு வியூ ஆகுது. சரி, நான் இங்கனக்கிட்ட ஒரு டேஷ் ட்ரா பண்ணினேன். அது எங்கே, ஏன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது இன்செர்ட் ஆயிரும். மெர்ச் எப்படி பண்ணுறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நார்மலாக உங்களுக்கு நான் அதை கொடுத்துட்றேன், நார்மல் ஷேடுக்கு நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து டிசைனில் நம்மளுக்கு நார்மலாக ஷேடிங் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஒரு இந்த பாக்ஸில் எனக்கு இந்த கலர் வேணும் அப்படிங்கிறதும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்டர் ஸ்டைலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, லே அவுட்டில் என்ன இருக்குது அப்படின்னா இதுதான் இம்பார்ட்டண்டான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா ட்ரா டேபிள் நார்மலாக நம்ம ட்ரா பண்ணுறோம். அடுத்து எரேஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதில் நீங்கள் நார்மலாக இதை எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த காலம் எனக்கு இதுக்கு வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டெலீட் அப்படின்னா செல் டெலீட்டா, செல் காலமா, செல் ரோஸா, செல் டேபிளா அப்படின்னு கேட்குது. நான் எங்கே வந்து கிளிக் பண்ணியிருக்கேனோ அந்த செல்லை எனக்கு டெலீட் பண்ணி எனக்கு டெலீட் செல் அப்படின்னாலும் உங்களுக்கு டெலீட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக என்ன அந்த செல்லில் வந்து உங்களுக்கு டெலிட் ஆயிடுச்சு. இங்ககிட்ட என்ன ஆயிடுச்சு, ஸ்பேஸ் வந்துருச்சு. ஓகே, இன்செர்ட் எபோவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் 1 கிளிக்கில் உங்களுக்கு இன்செர்ட் ஆகும். இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டு டேபு கொடுங்க ஒரு செல்லுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா டேபு லாஸ்ட்டாக கொடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா அதே சைஸுக்கு எனக்கு கீழே ஒரு டேப் இன்செர்ட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் டேப் கீயை கொடுங்க. கீழே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் ஆகும். அதே மாதிரி தான் பிலோ கீழே வந்து உங்களுக்கு இன்செர்ட் ஆகும்னா அதே ஆப்ஷன், மேலே இன்செர்ட் ஆகும்னா மேலே அதே ஆப்ஷன் தான். ஓகே, அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதே லெஃப்ட் இன்செர்ட் ஆகிறது, ரைட் இன்செர்ட் ஆகிறது உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். நெக்ஸ்ட் என்னென்னா மெர்ஜ், இதான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போது நான் இங்கே வந்து என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறத ஒன்று டைப் பண்ணுறேன். சூப்பர் மார்க்கெட். ஓகே, இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் சின்னமாக இருக்குது. நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் டெலிட் பண்ணிட்டு தமிழ் கோடஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன்.
கொடுத்துட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வந்து பெரிய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்னா கீழே வந்துருச்சு. அப்போ இந்த லைன் ஃபுல்லாக எனக்கு வியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட்டில் போயிட்டு மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ எனக்கு இந்த எல்லாமே என்ன ஆயிடுச்சு, மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், சென்ட்ரைஸ் பண்ணுறேன். சரி, இங்கே ஹோமுக்கு வந்து தான் சென்ட்ரைஸ் பண்ண முடியுமா? நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே பேஜிலேருந்து சென்ட்ரைஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே என்கிட்ட அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் லெஃப்ட்டுக்கு கொடுக்கணும்னா லெஃப்ட்டில் கொடுக்கலாம், சென்ட்ருனா சென்ட்ரு கொடுக்கலாம், ரைட்னா ரைட் கொடுக்கலாம், இல்லை அப்பர், ஓகே, டவுனு அப்படிங்கிறதும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இதான் இதில் உள்ள கான்செப்ட். சரி, எனக்கு டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கோடு தமிழ் கோடஸ் அப்படிங்கிற டைரக்ஷனையும் நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த செல்ஸை நான் வந்து ஸ்லிப் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதை பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லிப் செல்ஸு, அதை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இந்த செல்லை வச்சு நான் ஸ்லிப் கொடுக்குறேன். எஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். அப்போ எனக்கு 2 செல்ஸும் எனக்கு ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு. நம்ம ட்ராப் பண்ணி நான் பண்ணேன். இப்போ ட்ராப் பண்ணி எனக்கு இங்கே வேணும் ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஈஸியாக 1 கிளிக் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டேபிளை நம்ம இன்செர்ட் பண்ணுறது, எப்படி ஒரு டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து லேஅவுட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, லேஅவுட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அடுத்த எப்படின்னா டேப் அண்ட் இன்டென்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.